வணக்கம் ட்ரேடர் சசி. ஸோ எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு டீப் டவுன் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். இந்த டீப் டவுன் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. 1 ஹவர் டைம் ஃப்ரேமை பார்த்தே நம்ம ட்ரேட் பண்ணால் போதும் வீக் டேஸில். ஆனால் டெய்லியிலையும் வீக்லிலையும் என்ன மாதிரி ட்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிறது ரொம்பவே அவசியம். ஸோ பட்ஜெட்டெல்லாம் வந்திருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நாட்டில் நடந்துகிட்டு இருக்கிறதுனால அது ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இந்த ஹையர் டைம் ஃப்ரேமை போய் அனலைஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஓரளவுக்குனாச்சும் புரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம 1 ஹவரில் என்ன நடக்குது அதுக்கேற்ற மாதிரி நம்ம 5 மினிட்ஸில் போய் ட்ரேட் எடுக்கணும். அதனால் நம்ம எவ்ரி சண்டே ஈவினிங்காக உட்காந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது மார்க்கெட்டில் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது கட்டாயம். அதனால் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லா இண்டெக்ஸ்லேயும் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி மெசேஜஸ்லாம் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்பவே மகிழ்ச்சிங்க எனக்கு. ஏன்னா உங்களுக்கு பர்சனலாக தனித்தனியாக என்னால் ரிப்ளை பண்ண முடியல. இது இல்லாமல் இமெயில்ஸ் நிறைய வந்துகிட்டு இருக்குது. இமெயில்ஸில் சும்மாலாம் இல்லைங்க, ஒரு 10-15 அனாலிசிஸ் அனுப்புகிறீங்க. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ரிப்ளை பண்ண முடியல. அதெல்லாம் ரிப்ளை பண்ணுறதுல கான்சன்ட்ரேட் பண்ணினேன் அப்படின்னா நான் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்க முடியல. அதனால் ரிப்ளைஸை நிறுத்தி சில காலம் ஆயிடுச்சு. அப்போ கூட நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ அதை எல்லாத்தையும் எனக்கு நீங்கள் இந்த மாதிரி ரிப்ளையோ கொடுக்குறீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்பவே நன்றிங்க. இப்போது நிஃப்டியில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எப்போவுமே நீங்கள் ஒரு டீப் டவுன் அனாலிசிஸ் பண்ணும்போது ரொம்ப குறைவான ஹிஸ்ட்ரியை வச்சுட்டு பண்ணினீங்க அப்படின்னா உங்களால் சரியாக அதை அனலைஸ் பண்ண முடியாது. அதனால் இது தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி தப்பெல்லாம் கிடையாதுங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய கேண்டில் ஸ்டிக்ஸை வச்சுட்டு ரொம்ப குறைவான இன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இதே நேரத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிட்டு, ஏன்னா நீங்கள் பெரிய டைம் ஃப்ரேமில் ஒர்க் பண்ணுறீங்க, இதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்க போகிறதில்ல, நீங்கள் சும்மா அனாலிசிஸ் தான் பண்ணுறீங்க. அதனால் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கான டேட்டா வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுலபமாக இருக்கும் மார்க்கெட். அப்போ இதில் என்ன உங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏற்கனவே நான் சொல்லிட்டேனா இல்லையான்னு தெரியல. இது இந்த மார்க்கெட்டு இந்த லெவலுக்கு வரும்போதெல்லாம் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு, தெரியுதா? கோடு போட்டோன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கோடு போட்ட உடனே உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் சப்போர்ட் எடுத்துகிட்டு ப்ரைஸ் மேலே போயிருக்கு. இவன் என்ன பண்ணியிருக்கான், லோயர் லோ பண்ணிக்கிட்டே கீழே வந்துகிட்டே இருக்கான் ப்ரைஸ். இன்னும் ப்ரைஸ் என்ன ட்ரெண்டில் இருக்குது, இதிலேருந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இன்னும் மார்க்கெட்டு செல்லர்ஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குது. யூனியன் பட்ஜெட் வந்துருச்சு. பட்ஜெட்லேருந்து நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இருந்தாலும் மார்க்கெட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணவே இல்லை. சும்மா அப்படியே அந்த இடத்துலையே அப்படியே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் எப்படி ரியாக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த லைனை நீங்கள் இப்படியும் கனெக்ட் பண்ணலாம். அப்போ இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெட்ஜுன்னு சொல்லுவாங்க, ஃபாலிங் வெட்ஜ். ஃபாலிங் வெட்ஜ் எப்போவுமே எப்படி பிரேக் ஆகும் அப்படின்னா இப்படி தான் பிரேக் ஆகும். 80% பிரேக் ஆகும். இப்படி 20% இப்படி பிரேக் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், ஃபாலிங் வெஜ்ஜுனா என்ன, அதை ஒரு டைட்டில் போட்டு அதை மக்கப் பண்ணி ஃபாலிங் வெஜ் ஈஸே அப்படின்னு ஆரம்பித்து ஒரு எஸ்ஏயை மக்கப் பண்ணுறது அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லைங்க. என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா போதும். ப்ரைஸ் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வால்யூமோடு போச்சு, கீழே வந்துருக்குது. ஓரளவுக்கு வால்யூம் கீழே வந்துருக்குது, ஓரளவுக்கு வால்யூம். இங்கே ஆரம்பத்தில் இருந்த இவ்வளோ பெரிய மூவை எவ்வளோ கம்மியாக சுருக்கிட்டாங்க பார்த்தீங்களா? அப்போ ப்ரெஷர் பில்டப் ஆகிட்டு இருக்குது. இந்த ப்ரெஷர் பில்டப் ஆகுது. அதே நேரத்தில் உங்களுக்கு நாட்டில் முக்கியமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ இது எதை நம்ம எதிர்பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்கை எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு பிரேக் நடக்க வாய்ப்பு இருக்குது. அது நாளைக்கே நடக்குமா தெரியாது. ஆனால் இந்த ரேஞ்சு இவ்வளோ தான். இவ்வளோ நாளாக போன வருஷம் ஜூலை மாதத்துலேருந்து நீங்கள் இந்த ட்ரெண்டை தொட்டுட்டு போயிட்டு இருந்தான்.
இப்போது இந்த வருஷத்தில் ஃபெப்ரவரியோ இல்லை மார்ச் மாதத்துலையோ இந்த இடத்துலேருந்து மேலேயோ கீழேயோ ப்ரைஸ் வந்து போயிடும். ஸோ இது ஃபஸ்ட்டு அனாலிசிஸ். ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் எப்போவுமே மேலே தான் பிரேக் ஆகும் அப்படிங்கிறது அடிப்படை. அப்போ மேலே போகணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்படி மேலேருந்து ஃபால் ஆகுது பார்த்தீங்களா, கொஞ்சம் வந்து பெருசு பண்ணிடுவோம் கேண்டல் ஸ்டிக்ஸை. ரொம்ப வந்து இந்த பேட்டர்ன் உங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு தான் கவனிக்க போகிறீங்க. அதனால் வந்து இது போதும். மேலேருந்து கீழே வந்த மார்க்கெட்டு மேலே ரைஸ் ஆகிருக்குது. கீழே வந்து மேலே போகும்போது இந்த லெவலை கட் பண்ணவே கூடாது. லெவலை கட் பண்ணவே கூடாது. கட் பண்ணாமல் வந்துட்டு இருந்தானா இன்னும் கீழே தான் போவான். ஆனால் இங்கே என்ன நடந்துருக்குது, இந்த லெவலை கட் பண்ணி மேலே போயிட்டான். அப்போ இது எதை வந்து குறிக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ப்ரைஸ் வந்து மேலே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உருவாக்கிட்டு இருக்கிறான். சரி, அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல அதான் நடந்தது. மேலேருந்து கீழே வந்தது, புல் பேக் கொடுத்தான். மேலேருந்து கீழே வந்தது, புல் பேக்கில் கொஞ்சம் வந்து மேலே போயிருக்குது. போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே தான் வந்தான். புல் பேக்கு கீழே தான் வந்தான். அப்போ இங்கே மட்டும் எப்படி மேலே போகும்? இங்கே நடக்கிறதுக்கும் இங்கே வந்து ப்ரெஷர் வந்து பில்டப் ஆகலை. இன்னும் கூட அவனுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குது. இங்கே வந்து ப்ரெஷர் பில்டப் ஆகிடுச்சு. இந்த ரேஞ்சிலேருந்து பிரேக் ஆகவே ஆகணும். அதனால் வந்து இது பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கே கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஃபினான்ஷியல் பட்ஜெட் வந்து நிறைய பாசிட்டிவிட்டியை வந்து எல்லா மார்க்கெட் வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கலை. இன்னும் ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த மாதிரி பிரேக் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்னொன்றும் நடக்க வாய்ப்பு இருக்குது. எல்லாரும் பை ஆகி போகும் அப்படின்னு நினைக்கும் போது வந்து மார்க்கெட் மேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் பை பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, ஸ்டாப் லாஸை இங்கே தான் போட முடியும் அவங்களால. ப்ரீவியஸ் டே லோவில் தான் போட முடியும். அப்படி இல்லை நான் இதுக்கு கீழே வந்து லோ வந்து போட்டுப்பேன் அப்படின்னா ஓரளவுக்கு தப்பிக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் வந்து ஏதாவது ஒரு பெரிய மூவ் இந்த மாதிரி பண்ணிட்டு கூட மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாரும் பையன்னு நினச்சிட்டு இருக்கும்போது கொஞ்சம் வந்து செல் பண்ணி கீழே வரைக்கும் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரே அடியாக மேலே கொண்டு போகிறது கூட நிறையா வந்து வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரே ஒரு மூவ் பாக்கி இருக்குது. என்னென்னா இஃப் பாசிபிள் இது வரைக்கும் வந்துட்டு மேலே போகிற மாதிரி இருந்தால் போகணும். ஆனால் கீழே வரும்போது எக்காரணத்துக்கு கொண்டும் இந்த லெவலை கட் பண்ணவே கூடாது. இந்த லெவலு ஏற்கனவே இங்கே ஒரு லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெவலை கட் பண்ணி தான் புதுசாக லோ வச்சுருக்குது. அப்போது இந்த தடவை கீழே ஒரு வேளை வந்ததுன்னா இந்த லெவலில் இருந்தே திரும்பணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் கூட வரலாம், தப்பு இல்லை. இங்கிருந்து கூட இப்படி போகும். இதில் ஏதோ ஒன்று வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை நாளைக்கே கேப் அப் ஆகி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, படிக்கட்டு மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராஃபிட்ஸை வந்து எடுக்க முயற்சி பண்ணுங்கள். இதில் வந்து லெவல்ஸ் வந்து நம்ம எப்போவுமே வந்து பார்க்குறதே இல்லை, சொல்கிறதும் இல்லை. 23,000 22,000 அப்படின்லாம் வந்து பெரும்பாலும் நான் வந்து சொல்லியிருக்கவே மாட்டேன். எல்லாமே சார்ட்ஸ் தான். இந்த சார்ட்ஸில் என்ன நடக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட்ஸை வந்து இனிஷியேட் பண்ணலாம். நமக்கு தேவை எல்லாமே வந்து பையினா இந்த கீழே பண்ணணும், சரிங்களா? அதை தான் நான் இந்த ஒரு வருட காலமாக உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டே வரேன். இன்னும் வந்து இது தொடர்ந்து வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ ஒரு வெட்ஜு பேட்டர்னில் இருக்குது. இங்கே வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிருக்குது, இங்கே வரும்போதெல்லாம் சப்போர்ட் எடுத்துருக்குது. நல்ல ப்ரெஷர் பில்டப் ஆகுது. பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த பக்கம் பிரேக் ஆனாலும் அந்த பக்கம் வந்து நல்லா மூமெண்ட் வந்து இருக்கத்தான் போகுது. ஆல் டைம் ஹைக்கு கூட போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த ஆல் டைம் ஹையை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த அனாலிசிஸ்லேருந்து நீங்கள் 1 ஹவருக்கு போனீங்க அப்படின்னா 1 ஹவரில் என்ன நடந்துட்டு இருக்குது, ப்ரைஸு படிக்கட்டில் ஏறி மேலே வந்துகிட்டே இருந்தால் இந்த லெவல்லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வரும்போது எப்படி வந்துருக்குறான் பார்த்தீங்களா, புல் பேக்கு மேலே வரைக்கும் வந்துட்டு புல் பேக். அப்போ இங்கே கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை வந்து வரையலாம். அப்போ இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி ப்ரைஸ் வந்து கீழே வந்துருமா அப்படின்னா சான்சஸ் இருக்குது. அதனால தான் மேலே போக முடியாமல் இப்படி கீழே வந்தானே இப்படி ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாரும் பையை நினச்சி பை பண்ணும்போது அவன் இதை பிரேக் பண்ணி கீழே வர்ற மாதிரி சடனாக வந்துட்டு அந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் போட்டிருக்கிற ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரே அடியாக மேலேயோ கீழேயோ வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்ப்போங்க அடுத்தடுத்து வந்து என்ன நடக்குது அப்படின்ட்டு. நமக்கு இப்போதைக்கு வந்து இதுதான் ஐடியா. என்னது, வெட்ஜு ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. இந்த வெட்ஜிலேருந்து ப்ரைஸ் வந்து வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்போ அந்த வெளியே போகும்போது வந்து எப்படி போக போகிறோம், அதை நம்ம எப்படி கேப்சர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு அந்த
ட்ரிக்கே இருக்குது. பணம் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏற்கனவே இந்த மாதிரி வெட்ஜெல்லாம் வந்து வரும்போது என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி லைன்ஸ் போடுறதுக்கு என்றைக்குமே வந்து தயங்காதீங்க. லைன்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய நேரங்களில் உங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். அதனால் லைன்ஸ் போடுறத என்றைக்குமே வந்து தவிர்க்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் டெய்லியிலேயே இந்த மாதிரி வந்து பார்த்துறீங்க, 1 ஹவரில் பார்க்குறீங்க, வீக்லியில் பார்க்குறீங்க, எதில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் ட்ரேடு வந்து 5 மினிட்ஸில் வந்து எடுப்பீங்க. மார்க்கெட்டு அந்த கடை ஓப்பன் ஆனோன்னு தான் உங்களுக்கு வந்து ட்ரேடே. கடையை மூடும்போது நீங்கள் கடையை விட்டு வெளியில் வந்துடணும். நான் கடைக்குள்ளாரையே ராத்திரியெல்லாம் உட்காந்துப்பேன், அடுத்த நாள் ஷட்டர் திறக்கிற வரைக்கும் அப்படியே வந்து உட்காந்துக்கினே இருப்பேன் அப்படின்னா, அடுத்த நாள் ஷட்டர் திறக்கும்போது வந்து எந்த இடத்துல திறப்பானே தெரியாது. கண்ணா பின்னான்னு எங்கேயாச்சும் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத ரேஞ்சில் போய் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா தேவையில்லாத வந்து நீங்கள் லாஸஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆரம்ப கட்டம் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். அப்படி தான் இருக்கணும். நீங்கள் கடை திறந்தோன்னே உள்ளே போகணும். கடை மூடும்போது நீங்கள் ப்ராஃபிட்டோ லாஸோ வெளியில் கட்டாயமாக வந்துடணும். சும்மா வேலைக்கிழமை மார்க்கெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் லோவை கட் பண்ணவே இல்லை. நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் வந்து லைன்ஸ் போட்டு பார்த்துருமா, கட் பண்ணவே இல்லை. அவன் அந்த இடத்துலையே இருந்துட்டு போகிறான். நான் இப்போ தான் டெய்லியில் சொன்னேன், இப்படி மேலே போய் இப்படி புல் பேக் வந்திருக்கான், இப்படி மேலே போயிட்டு இப்படி புல் பேக் வந்து வரும்போது இந்த லெவல்லேருந்தே மேலே போயிருக்கான் பார்த்தீங்களா, எக்ஸாக்டாக அந்த லெவலில் போயே முடிச்சிட்டான். இங்கே ஆரம்பித்தான், ஹையர் ஹை பண்ணிக்கிட்டே மேலே போனான், கரெக்டாக கீழே ட்ராப் ஆகிற மாதிரி ஆகி திரும்ப அங்கேயே தான் முடிச்சிருக்கான். அடுத்த நாள் வெள்ளிக்கிழமைக்கு உங்களுக்கு ஃபினான்ஷியல் பட்ஜெட்டு அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் புதுசாக வந்து ட்ரேடிங் பண்ணுறீங்க, பழகுறீங்க அப்படின்னா ட்ரேடு பண்ணவே கூடாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வால்யூம் பயங்கரமாக இருக்கும். நேற்று எப்படி வந்து கேண்டில் மூவ் ஆகிருக்குது, இன்றைக்கி எப்படி கேண்டில் மூவ் ஆகிருக்குது பார்த்தீங்களா? சரி, இவ்வளோ பெருசாக வந்து கேண்டில் மூவ் ஆகிருக்குது, எப்படி மூவ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேற்று லோக்கே வந்துட்டு மேலே போயிருக்கிறான். நேற்று ஹையை பிரேக் பண்ண முடியல, திரும்பவும் ஒரு ஹை வச்சுருக்கான், அந்த ஹையை பிரேக் பண்ண முடியல. திரும்பவும் ஒரு ஹை இந்த இடத்துல வச்சுருக்கான், அந்த ஹையை பிரேக் பண்ணுற மாதிரி அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து எப்படி போயிருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ கட் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட்டு லோ இங்கே இருக்குது நேற்று காலையில், அதாவது ஃப்ரைடே காலையில். அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது. எப்படி போயிருக்கிறான், மேலே போய் கீழே வந்துருக்கான், மேலே போயிட்டு கீழே வந்துருக்கான், மேலே போக முடியாமல் கீழே வந்திருக்கான். தெரியுதா? இந்த ஹையை ஃபஸ்ட்டு செட் பண்ணால் அந்த ஹைக்கு போய் ரிஜெக்ட் ஆனால் இங்கே கீழே வந்து லோ வந்து பிரேக் பண்ண முடியல. அடுத்த தடவையும் அங்கேருந்தே வந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துட்டான். ஒரு சின்னதாக மேலே போயிருக்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக போகிற மாதிரி காமிச்சான், ஆனால் வந்து விழுந்துட்டான். நல்லா ரைஸ் ஆனான்னா என்ன ஆவான், 50% விழுந்துட்டு தான் மறுபடியும் வந்து மேலே போகணும். ப்ரைஸ் நடந்தது தான் நேற்றுக்கும். நல்லா வேகமாக தூரமாக கீழே வந்தால் என்ன ஆகும், ஒரு க்ரீன் கேண்டில் வந்ததுன்னா திரும்ப வந்து கொஞ்சம் 50% போயிட்டு தான் கீழே வரும். போயிட்டு கீழே வந்தானா தொடர்ந்து நடக்குது, ஒரே விஷயந்தான் நடக்குது, ஆனால் வேறு வேறு மாதிரி நடக்குது. நீங்கள் தான் அப்சர்வ் பண்ணிக்கணும். இதை நல்லா அப்சர்வ் பண்ணி சரியான முறையில் நீங்கள் வந்து ட்ரேட்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் பிஸ்னஸ் உங்களுக்கு. ஆனால் அவசரம் நம்மளுக்கு. பூமால தான் நடந்தது நேற்று. இவ்வளோ பெரிய ஃபால் ஆகி இப்படி ரெக்கவர் ஆனால் இப்படி கீழே வந்துட்டு மேலே வரும்போது கரெக்டாக அந்த பிளேஸுக்கு வந்து தான் நின்றுச்சு ப்ரைஸ். எப்படி வந்து வந்துருக்கிறான், திரும்ப 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 அந்த சின்ன புல் பேக்கு. இங்கே எவ்வளோ வேகம் இருக்குது, இங்கே வந்து எவ்வளோ வேகமாக மேலே வந்துருக்கிறான், இங்கே எவ்வளோ வேகமாக மேலே வந்துருக்கிறான். கம்பேரிசன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாலே தெரிஞ்சிடும். ஓ, பையர்ஸ் கம்மியாகிறாங்க, ப்ரீவியஸாக இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிருக்கிறான், அடுத்து என்ன வேணாலும் நடக்க வாய்ப்பு இருக்குது, என்ன பண்ணணும் அவன், மேலே போய் புல் பேக் வந்துட்டு மேலே போயிருக்குது. அப்போ இந்த லெவலை கட் பண்ணணும். எப்படி நின்னா பார்த்தீங்களா அந்த லெவலில். ஸோ இது தொடர்ந்து நடக்குது. இதை வந்து நீங்கள் அதனால தான் சொல்கிறேன், டெய்லியில் நீங்கள் வந்து இப்போ ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓஹோ, இந்த மாதிரி நடக்குதா, ஓகே ரைட். பிரேக் ஆச்சுன்னா அவன் வந்து மேலே போவான், நிறைய வாய்ப்பு இருக்குது. பிரேக் ஆகிற வரைக்கும் இதுக்குள்ளே தான் சுற்றுவான். அப்போது பட்ஜெட்டில் வந்து நிறைய பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது, இல்லை நிறைய நெகட்டிவ் நியூஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டை வந்து நவுந்து இப்படி போயிடும் அப்படி போயிடும், அதெல்லாம் வேண்டவே வேணாம் நம்மளுக்கு. நல்லா மேலே வந்து ப்ரைஸு அப்போ கொஞ்சம் வந்து ஃபாலோ ஆகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ரெகுலராக பார்க்குறது அதுதான். அப்போ அதை மட்டும் மனசில் வச்சுட்டு ட்ரேடிங் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸில் ஆரம்பித்தோன்னே நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கனாலே போதும், அவசரப்படவே தேவையில்லை.
ரொம்ப வேகமாக நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. பொறுமையாக வந்து வரட்டும், வந்தால் நம்ம ட்ரேட் எடுப்போம், வரலன்னா வந்து வெயிட் பண்ணுவோம். ஒன்ஸ் வந்து இந்த ட்ரெண்டு செட் ஆகிடுச்சு அப்படின்னா அவன் பாடு கீழே போயிட்டே இருப்பான். உங்களால் இந்த லைன்ஸ்லாம் வந்து வரைய முடியுது அப்படின்னா, இந்த லைன்ஸை வரைய தெரிஞ்சுது, அனுபவம் வந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் வரைஞ்சிங்கன்னா போதும். ஒன்றுமே இல்லை, சும்மா நீங்கள் அப்படியே வரைஞ்சி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்தடுத்த தடவை வந்து இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிருக்கான் பாருங்க. ஆனால் லோவே பிரேக் பண்ணல. ஃபஸ்ட் டைம் இவ்வளோ தூரம் லோ வந்தான், அடுத்த தடவை இவ்வளோ தூரம் தான் வந்தான், அடுத்த தடவை இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கான், அடுத்த தடவை வரவே இல்லை, இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கான். அப்போ என்ன அர்த்தம்? பையர்ஸ் நிறைய பேர் உள்ளே இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த லெவலில் பிரேக் பண்ண போகிறான், கண்டிப்பாக பிரேக் பண்ணிடுவான். அப்போ கீழே வரும்போது வந்து நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ட்ரேட்ஸ் வந்து இனிஷியேட் வந்து பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ் நிறையா வச்சுட்டு நீங்கள் அடுத்தடுத்து வந்து ட்ரேட் பண்ணி நிறைய வந்து சக்ஸஸ் பண்ணணும். அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டி வந்து பார்ப்போம். பேங்க் நிஃப்டியில் டீப் டவுன் அனாலிசிஸ் நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா என்ன இதில் தெரியுது உங்களுக்கு? இந்த மாதிரி வந்து சின்னது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்க்கும்போது, அதாவது ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு பெரும் ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு வந்து தெரியணும். இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது, ப்ரைஸு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து போயிட்டு இருக்கான், தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் வந்து அவன் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கான், அது தெரியுதா உங்களுக்கு? லோவை இந்த ஜூன் அப்போது வந்து அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து பார்த்திங்களா, அந்த டைமில் வந்து இந்த இதை மட்டும் நீங்கள் வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா, அடுத்து எல்லா நேரத்துலையும் வந்து அந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் போயிருக்கான், தெரியுதா? இங்கே வரைக்கும் வந்துட்டு இப்படி மேலே போயிருக்கான். கீழே வரும்போது என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், சும்மா ஒரு லைன் போட்டு காட்டுறான் பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கான்னு? இப்போ தான் நம்ம வந்து நிஃப்டியில் வந்து பார்த்தோம். அந்த லெவல் வரைக்கும் வரலாம், அதுக்கு கீழே வரக்கூடாது, வந்தால் போயிடுவான், கீழே போயிடுவான் அப்படின்னு. எக்ஸாக்டாக அந்த புல் பேக் லெவலில் வந்துட்டு மேலே போனான் பார்த்தீங்களா? அந்த முள்ளும் முனையுமா அப்படின்னு நான் வந்து சொல்கிறது உண்டு. அந்த மாதிரி வந்து போயிருக்கான். அப்போ நம்ம இதுக்காக வந்து வெயிட் பண்ணணும், அவ்வளோதான். தவம் கிடக்கணும். கிடந்தோன்னா இது வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை மேலேயே எங்கேயாச்சும் பை பண்ணிட்டோன்னா கூட நமக்கு கிளியராக தெரியும், இதை கட் பண்ணிட்டானா கீழே போயிடுவான், வேறு வள்ளிபியே இல்லை. சரி, இந்த ஹையர் ஐ பண்ணிகிட்டு இருக்கும்போது எப்படி வந்து ஹையர் ஐ பண்ணிவிட்டு மேலே வந்துருக்குது ப்ரைஸு அப்படின்னு பாருங்கள். இங்கேருந்து வந்து ஹையர் ஐ பண்ணிவிட்டு இப்படி வந்து மேலே வந்துருக்கிறான். திரும்ப இன்னொரு ஹையர் ஐ பண்ணிட்டான். திரும்பவும் கீழே வந்து மேலே போகும்போது தான் ஹையர் ஐ பண்ணல. இங்கே வந்து இவ்வளோ தூரம் போயிருக்கணும் ப்ரைஸ். போயிருந்தால் இன்னும் மேலே தான் போயிருந்துருக்கும். போகாமல் கீழே வர்றதுனால இந்த தடவை அவனால் இந்த இடத்த காப்பாற்றிக்க முடியல. இந்த இடத்த காப்பாற்றிக்க முடியல. காப்பாற்ற முடியாமல் தான் அதை வந்து பிரேக் ஆகி கீழே வந்துருச்சு ப்ரைஸ். இதை நீங்கள் வந்து இப்படி வந்து சில பேர் வந்து சொல்கிறது உண்டு, இப்படி வந்து மேலே போச்சு, இப்படி கீழே வந்து இப்படி மேலே போயிருக்குது, இப்படி கீழே வந்து இப்படி போயிருக்குது, இப்படி வந்ததுன்னா இப்படி வந்து கீழே இது என்னது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஓகே, ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து எப்படி வந்து வரணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து நல்லா இப்படி வந்து பர்ஃபெக்டாக வந்து இருக்கணும். ஹெட்டு, லெஃப்ட் ஷோல்டரு, ரைட் ஷோல்டர் அப்படின்ட்டு. நம்ம வந்து சும்மா பொதுவாக வந்து யோசிச்சு பாருங்களேன், எந்த மனுஷனும் வந்து இந்த மாதிரி வந்து இவ்வளோ ப்ராடாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. யாராவது லட்சத்தில் ஒருத்தர், கோடியில் ஒருத்தர் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நல்லா வந்து ப்ராடாக. அதனால் வந்து இந்த மாதிரி பேட்டர்னெல்லாம் நம்பி நீங்கள் ட்ரேட்ஸ் வந்து எடுக்கவே எடுக்காதீங்க. நீங்கள் படிக்கட்டை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். படிக்கட்ட மெத்தடை மட்டும் நீங்கள் வந்து கன்ஃபார்மாக வந்து நல்ல பயிற்சிக்கு அப்புறமா வந்து நல்ல கன்ஃபர்மேஷனோடு உங்களுக்கு வந்து தெரியும் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு. பார்ப்போம்மா என்ன நடந்துகிட்டு இருக்குன்ட்டு. நிஃப்டியில் உங்களுக்கு வெட்ஜி பேட்டர்ன்லாம் கிடச்சிது. இதில் வந்து அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் எதுவுமே வந்து இல்லை. இப்போ இதை நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணினீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்த ரேஞ்சுக்கு வரும்போதெல்லாம் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்குதுன்னு நீங்கள் வந்து பார்க்கலாம். ஆனால் மேலே நீங்கள் கனெக்ட் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் பெருசாக வந்து இல்லை. இப்படி வந்து நீங்கள் இதை காப்பி பண்ணி கொண்டு போகலாம். ஸோ இது வரைக்கும் போய் ரிஜெக்ட் ஆகும்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து நடக்கிற சினாரியோ. இப்போதைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு நீங்கள் சும்மா பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ வேகம், எவ்வளோ தூரம் பையர்ஸ் அணை கட்டுறாங்க. இந்த இடத்துலேருந்து மேலே கொண்டு போக பார்க்குறாங்க மார்க்கெட்டை, ஆனால் மேலே கொண்டு போகவே முடியல. பெரிய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் யார் மறுபடியும் கண்ட்ரோல் எடுக்கிறா? செல்லர்ஸ் கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட்டை கீழே வரைக்கும் கொண்டு போகிறாங்க. மறுபடியும் அணை கட்டுறாங்க. மறுபடியும் அணை கட்டி என்ன ஆகுது, இந்த இடத்துல மறுபடியும் செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுத்து கீழே மார்க்கெட்டை கொண்டு போக பார்க்குறாங்க, ஆனால் முடியலை. ஃபஸ்ட் டைம் எவ்வளோ தூரம் எவ்வளோ வேகமாக வந்துருக்குறாங்க, செகண்ட் டைம் எவ்வளோ தூரம் எவ்வளோ வேகமாக வந்துருக்குறாங்க.
தேர்ட் டைம் எவ்வளோ வேகம் எவ்வளோ தூரமாக வந்திருக்காங்க தெரியுதா? இவ்வளோ தாங்க. நீங்கள் பேட்டர்ன் எல்லாம் வந்து கற்றுக்கிட்டு அதை பண்ணணும் இது பண்ணணும் அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. எவ்வளோ வேகம் எவ்வளோ தூரம் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இது கூட நல்லா வேகமாக வந்து தூரமாக வந்தது, ப்ரீவியஸ் லெவலுக்கு வர முடியாமல் மேலே போயிட்டு கீழே வரும்போது என்னாச்சு? மிஸ்ஸிங். வேகமும் தூரமும் மிஸ்ஸிங். இங்கே வந்து கரெக்டாக வந்துருச்சு. ஆனால் இங்கே வர முடியலனால என்ன அர்த்தம்? மறுபடியும் வந்து மேலே போயிட்டான். இந்த லெவலை எப்போ கட் பண்ணுறானோ அப்போ தான் வந்து மேலே போவான். அப்போ கீழே வரைக்கும் வந்திருக்குது. என்ன ஆயிருது? இந்த லெவல் இங்கேயே நின்றுட்டு இருந்துட்டு திரும்பவும் கூட வந்து மேலே தான் போச்சு. திரும்பவும் இங்கேயே நின்றுட்டு இருந்துட்டு கீழே வர முடியாமல் மேலே போகும்போது தான் இப்படி வந்து மேலே போச்சு. சரிங்களா? அப்போது ஒரு நேரத்துலையும் வந்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். இப்போ என்ன பண்ணணும், அவன் மேலே இதை கட் பண்ணணும், இங்கேயே நின்றுட்டு இருக்கிறான், இது பத்தாது. பையிங் ஃபோர்ஸ் வந்து இல்லை. பையா செல்லான்னு 2 நாளாக வந்து முடிவு பண்ண முடியல. குச்சியாக 2 கேண்டில் வந்து வந்துருக்குது. ஆரம்பித்த இடத்துலேயே கொண்டுட்டு வந்து முடிக்க பார்க்குறாங்க. ஆனால் பையர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க அப்படிங்கிறது இதில் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து தெரியுது. ஏன்னா ப்ரீவியஸ் லோக்கு கீழே போயிடுச்சு. ஆனால் இந்த தடவை போயிட்டு வரும்போது கீழே போக முடியல. அந்த இடத்துலேருந்தே மேலே வந்துருக்குது. இந்த லெவலுக்கும் வந்துருச்சு. ஒருவேளை சின்ன ரிஜெக்ஷன் இப்படி எதிர்பார்த்தா கூட மறுபடியும் வந்து மேலே தான் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. சரிங்களா? டெய்லியில் நம்மளுக்கு இதுதான், இந்த அளவுக்கு நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியுது மார்க்கெட்டை. இதுக்கப்புறமா நீங்கள் வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமை கொஞ்சம் மாற்றி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ட்ரேடிங் வாய்ப்புகள்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அன்றைக்கி ஆரம்பிக்கும் போதே வந்து கீழே வரைக்கும் ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து வந்து மேலே போயிட்டே இருந்தது. இந்த வால்யூம் வந்து பில்டப் வந்து ஆகவே இல்லை. இந்த இடம்லாம் சும்மா வந்து என்னத்துக்குடா நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இந்த மாதிரி ஆச்சுனாலே ப்ரெஷர், வால்யூம் வந்து நல்லா இருக்கும். அது எந்த பக்கம் மார்க்கெட் போகுதோ அந்த பக்கம் வந்து நல்லா மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் நடந்தது. நீங்கள் சும்மா இந்த மாதிரி வந்து இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி இப்படி வந்து நீங்கள் ஒரு லைன்ஸ் வந்து போடலாம், வாய்ப்பு இருக்குது. இந்த லைனை போட்டுட்டு நீங்கள் இப்படி வரைஞ்சிங்க அப்படின்னா இது நம்ம பேட்டர்ன் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது நம்ம பேட்டர்ன் கிடையாது. நம்ம பேட்டர்னா கிட்டத்தட்ட ஆங்கிள் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து அதை நீங்கள் புரிஞ்சுக்கும் போது வந்து பர்ஃபெக்டாக புரிஞ்சுக்கணும். ஆங்கிள் இந்த மாதிரி வந்து இல்லை அப்படின்னா நம்ம பேட்டர்ன் கிடையாது. இது வந்து நம்ம பேட்டர்ன் இல்லை, ஆனால் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு நம்ம பேட்டர்ன், அவ்வளோதான். அப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் பை தான் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் நீங்கள் எங்கே வேணாலும் வந்து வந்தது மார்க்கெட் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை தான் எல்லாமே. வந்தா என்ன நடந்துட்டு இருக்குது இந்த இடத்துல? பொறுமையாக வந்து ஹையர் ஹை பண்ணிகிட்டே மார்க்கெட்டை வந்து மேலே போகுது. இதுக்கு மேலே வந்து ஹை பண்ண முடியாமல் கீழே ட்ராப் ஆனவன் பெரிய லெவலில் ட்ராப் ஆகிருக்கிறான். திரும்ப வந்து மேலே போகும்போது இந்த ஹைக்கு வந்து போக முடியாமல் ஒருவேளை கீழே வந்து இந்த லோவை கட் பண்ணணும்னான்னு அடுத்த லோ வைப்பான். போக முடியாமல் அடுத்த லோ வைப்பான். இதுதான் நடக்கும். நாளைக்கு ஓப்பனிங் கேண்டிலே வந்து ஏதாச்சும் வந்து மேலே எங்கேயாச்சும் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, பட்ஜெட் வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குனால மேலே வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா அப்புறம் நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். டெய்லியில் என்ன பார்த்தோம், நம்ம நேரத்தில் பையிங் வந்து அதிகமாக வந்திருக்குது. இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது, கட்டும் பண்ணிட்டான். கட் பண்ணதுனால என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? அடுத்தடுத்து வந்து மேலே போகிறது வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தோம். அப்போ இந்த லெவல் வரைக்கும் போகும். இந்த லெவலேருந்து சின்ன ரிஜெக்ஷன் கட்டுவான். அடுத்து இந்த லெவலுக்கு அடுத்து ஆல் டைம் ஹையை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. எப்படி போவான்? படிக்கட்டில் ஏறி தான் போவான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட்ஸை நீங்கள் இனிஷியேட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி நீங்கள் 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றைக்கு முந்தா நேற்றுலாம் வந்து என்ன நடந்தது? ப்ரைஸு லோவை கட் பண்ணவே இல்லை. மேலேருந்து விழுந்தா ஒரு சின்ன புல் பேக்கு, கீழே வரும்போது வந்து அந்த லோவை கட் பண்ணவே இல்லை. மறுபடியும் மேலே போய் ஒரு ஹையை வச்சுட்டு கீழே வரும்போது அந்த லோவை கட் பண்ணல. மறுபடியும் மேலே போய் ஒரு ஹையை வச்சுட்டு வரும்போது இந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணல. பாட்டுக்கு மேலே போயிட்டு இருக்கான். அப்படியே மேலே போனவன் என்ன பண்ணான்? முடிச்சிட்டான். அடுத்த நாளைக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை பட்ஜெட் அன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகும்போது அன்றைக்கி கூட வந்து பொறுமையாக தான் போயிட்டு இருந்தேன். சனிக்கிழமை ரொம்ப வந்துட்டு இங்கே ட்ரேடிங்கே நடக்கலை. பார்த்தீங்களா? இந்த மாதிரி நடந்ததுன்னா என்ன ஆகும்? அடுத்த வால்யூம் பில்டப் ஆகுதுன்னு அர்த்தம். வால்யூம் பில்டப் ஆச்சு, நல்லா மேலே போச்சு. ப்ரைஸு கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி கீழே வந்து மேலே போயிருக்குது. எப்படி கீழே வந்து மேலே போயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இப்படி சின்ன புல் பேக்கு, நல்ல ஃபாலு, ஒரு சின்ன புல் பேக்கு, நல்ல ஃபாலு, ஒரு சின்ன புல் பேக்கு, நல்ல ஃபாலு,
சின்ன புல் பேக்கு, நல்ல ஃபாலு. அதுக்கப்புறம் தான் இந்த லெவலை கட் பண்ணுச்சு ப்ரைஸ். கட் பண்ணும்போது மறுபடியும் வந்து கீழே புல் பேக் வந்து மேலே போயிருக்கு. கீழே புல் பேக் வந்து மேலே போயிருக்கு. எந்த லெவல் வரைக்கும் போயிருக்கு? இங்கே தான் போயிருக்கு. ஏன் அந்த மாதிரி வந்து நடந்துருக்குது? ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா ஒரு புல் பேக் வந்துட்டு தான் கீழே போச்சு. இந்த புல் பேக் லெவல்லே நிற்கிறானா? எவ்வளோ தூரம் கீழே போனாலும் இங்கேருந்து ரிவர்சல் ஆகும்போது எவ்வளோ தூரம் வந்திருக்கிறான்? கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த லெவல் வரைக்கும் வந்திருக்கிறான். இது தொடர்ந்து நடக்குது. அப்போ டெய்லியில் நீங்கள் என்ன தான் ஐடியா பண்ணிக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 ஹவரில் வந்து எப்படி வந்து மூவ் ஆகுதுன்னு வந்து பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி எத்தனாவது படிக்கட்டில் வந்து இருக்கிறான், இதுக்கப்புறம் இன்னும் கீழே போக வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து ட்ரேட்ஸை வந்து இனிஷியேட் பண்ணுங்கள். இது நீங்கள் தொடர்ந்து வந்து பயிற்சி பண்ணும்போது வந்து உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். இந்த இமெயில்ஸ்லாம் எனக்கு வர்றதெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நானே நிறைய விஷயங்களை உங்ககிட்டேருந்து வந்து கற்றுக்கிறேன். ஓஹோ! நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி வந்து நிறையா நேரங்களில் நான் வந்து பார்த்துருக்குறேன். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பியூட்டிஃபுல்லாக வந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதை தொடர்ந்து வந்து நீங்கள் பயிற்சி பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிருவீங்க. கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. தேவையான கேபிட்டல் மட்டும் இருந்தால் போதும். கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. இந்த அனலைஸ் பண்ணி எனக்கு இமெயில்ஸ்லாம் அனுப்புகிறீங்களா, அவங்கள பற்றி சொல்லிகிட்டே இருக்கேன் நான். இந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்த வீடியோ, அடுத்த வீடியோ, அடுத்த வீடியோ யாராச்சும் வந்து கால்ஸ் வந்து கொடுக்குறாங்களா? யாராச்சும் இந்த இடத்துல வந்து பை 49,000ல் பை 50,000ல் செல் அந்த மாதிரி யாராச்சும் வந்து சொல்கிறாங்களா? சொன்னால் நம்ம 50,000 வர்றதுக்கு முன்னாடியே வந்து 49,900லேயே வந்து செல் பண்ணி நம்ம ப்ராஃபிட் பண்ணிடலாம். அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நீங்களே கற்றுக்குங்க. யாரை நம்பியும் ட்ரேட் பண்ணாதீங்க. சரிங்களா? ரொம்ப பொறுமையாக இருங்க. இந்த லெவல்ஸ் வர்ற வரைக்கும் பொறுமையாக இருங்க. படிக்கட்டில் வேகமாக இறங்குறான்னா வேகமாக அவன் கூடவே இறங்க பாருங்கள். அப்படி இல்லைன்னா சும்மா இருங்க. இப்போ நல்லா வேகமாக இறங்கிட்டானா என்ன பண்ணுவான்? ரெஸ்ட் எடுப்பான். ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து வேகமாக ஏற பார்ப்பான். அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் அதை கேப்சர் பண்ண வந்து பார்த்துங்க. இது வந்து எல்லா இடத்துலையுமே இதான் வந்து நடந்துக்கிட்டு தொடர்ந்து நடக்குது. சரி, மிட் கேப் நிஃப்டி, மிட் கேப்பில் என்ன நடந்துருக்குது? இதையும் வந்து டீப் டவுன் அனலைஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? சின்னது பண்ணிடுவீங்க. உங்களுக்கு ஹிஸ்ட்ரி வந்து வேணும். ஹிஸ்ட்ரி இருந்தால் தான் உங்களால் அடுத்தடுத்து வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்க முடியும் மார்க்கெட்டில். ஸோ இங்கே வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது? ப்ரைஸ் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளார வந்து மாட்டிச்சு. மிட் கேப்பு ஒரு ரேஞ்சுக்குள்ளார வந்து மாட்டின மாதிரி இருக்குது ப்ரைஸ். இந்த இடம் வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகுது. இந்த இடம் வரும்போதெல்லாம் மேலே மறுபடியும் வந்து ரிஜெக்ட் ஆகுது. ஸோ கீழே மேலே கீழே மேலே இந்த ரேஞ்சுக்குள்ளார போயிட்டு இருக்குது. ப்ரைஸ் அதை மாதிரி வந்து லோயர் லோ பண்ணிட்டு வருது. தெரியுது உங்களுக்கு? இங்கே ஒரு லோ இருக்குது, அடுத்த லோ, அடுத்த லோ, அடுத்த லோ, அடுத்த லோ, அடுத்து இன்னொரு லோ பண்ணியிருக்கான், அடுத்து கூட இன்னொரு லோ தான் பண்ணியிருக்கான். ஸோ ஒரு தடவையும் வரும்போது வந்து அந்த லெவல்ஸில் வந்து நிற்கவே இல்லை ப்ரைஸ். இன்ஃபேக்ட் இந்த லெவல் வரைக்கும் போயிருக்குது. போய் ரிஜெக்ட் ஆகும்போது திரும்ப வந்து அடுத்தடுத்து லோ பண்ணும்போது கூட வேகமாக வந்து லோ பண்ணிவிட்டு கீழே போயிட்டே இருக்குது. அப்போது எவ்வளோ தூரம் எவ்வளோ வேகம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து பார்க்கும்போது வந்து இதில் இன்னொரு விஷயம் உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து கிளியராக வந்து தெரிஞ்சிருக்கும். வேகம், தூரம். ஒரு புல் பேக்குக்கு அப்புறமா வேகமும் இல்லை, தூரமும் இல்லை. புல் பேக் சரியாக வரலை. ஏன்? இந்த லெவலை கட் பண்ணணும். கட் பண்ணால் தான் மேலே போவான். ஆனால் திரும்பவும் வந்து வேகமும் இல்லை, தூரமும் இல்லை. புல் பேக்கு லாஸ்ட் டைம் வந்து ஒரே கேண்டில் இப்படி வந்து மேலே வந்தது, அப்புறம் கீழே வந்துருச்சு. இங்கே என்ன இருக்குது? ஒரு 5 நாளாக வந்து பையர்ஸ் வந்து டஃப்பு கொடுக்குறாங்க. எப்படி? 5 நாளாக வந்து டஃப்பு கொடுக்குறாங்க. இப்போ என்ன ஒரே விஷயம்? இதை கட் பண்ணணும். அடுத்து இதை கட் பண்ணணும். கட் பண்ணால் மேலே ஓடிடுவான். அடுத்து இந்த இடத்துல ஒரு சின்ன தேக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் மேலே தான் போகும். ஸோ ஜஸ்ட்டு இதை பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து தெரிகிற விஷயம் இதுதான். நல்ல வேகமாக வந்திருக்கான், தூரமாக வந்திருக்கிறான். புல் பேக்குக்கு அப்புறமா போக முடியலை. அதுக்கப்புறமா போக முடியல. அதுக்கப்புறமா போக முடியல. ஆனால் மேலேயும் வர முடியல. ஸோ ஒரு தடவை இப்படி வந்து மேலே வந்துட்டான் அப்படின்னா அதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணுவான்? இப்படி வந்து மேலே ஏறி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை வந்து படிக்கட்டு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? சரி, ஓகே. இது வந்து 1 ஹவரில் பார்க்கணுமா? 1 ஹவரில் பார்ப்போம். ஸோ 1 ஹவரில் வந்து என்ன நடந்துட்டு இருக்குது? கோடு உங்களால் வந்து போட முடியும், கனெக்ட் பண்ண முடியும்னா கனெக்ட் பண்ணிடுங்க. எப்போவுமே சொல்லுவேன் நான், கோடு உங்களால் வந்து போட முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து போட்டு கனெக்ட் பண்ணி பார்த்துருங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் சேனல் இது வந்து செட் ஆகலை. செட் ஆகலைன்னா விட்டுருங்க.
தேவையில்லாமல் சும்மா வந்து கூட போட தேவையில்ல. இதில் வந்து என்ன ஐடியா நம்மளுக்கு, ப்ரீவியஸாக இருக்கிற லெவலில் இருந்தே ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்குது. ஆனால் இந்த லெவலை கட் பண்ண முடியல. டெய்லியில் பார்த்ததுக்கும் இதில் பார்க்கறது வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ மேலேருந்து கீழே வரும்போது இந்த தடவை என்ன பண்ணிட்டான், இந்த லெவலையும் பிரேக் பண்ணி கீழே வரைக்கும் வந்து புது லோ வச்சுட்டான். ஆனால் மேலே போகும்போது திரும்ப வந்து இந்த லெவலை கட் பண்ண முடியல. இங்கேருந்தே ரிஜெக்ட் ஆகுது. இப்போ என்ன பண்ணக்கூடாது, புதுசாக லோ வந்து வைக்கக்கூடாது. அப்படி வச்சானா கூட ட்ரெண்ட் லைன் வில் ஆக்ட் as a magnet, ப்ரைஸ் வில் கம் பேக் டு திஸ் ட்ரெண்ட் லைன். இவ்வளோ தாங்க. இதை அடிப்படையாக வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் எப்போ வந்து திரும்புகிறானோ, ஒரு வேளை கீழே வந்து திரும்பிச்சு அப்படின்னா, இந்த லெவலுக்கே வருது, இல்லை இந்த லெவலையும் பிரேக் பண்ணி கீழே வருதுன்னா நம்ம பயப்படவே தேவையில்லை. அழகாக வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை நோக்கி வந்து ப்ரைஸ் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி நல்லா கீழே வந்தது, இப்படியே கீழே போயிடும்லாம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. என்னாச்சு, ப்ரைஸ் வில் கம் பேக் டு திஸ் ட்ரெண்ட் லைன். எப்படி வருவான், இந்த மாதிரி வந்து வேகமாக வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா படிக்கட்டில் ஏறி 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 பொறுமையாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஏறுறானா இறங்குறானா இந்த 1 ஹவரில் பார்த்து நீங்கள் இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இதை 5 மினிட்ஸில் போய் நீங்கள் ட்ரேடாக கன்வெர்ட் பண்ண எப்போவுமே வந்து முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் வரும். இல்லைன்னா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பை செல்லு பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி சக்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே வந்து கம்மி. எந்த பக்கம் ட்ரெண்டு இருக்குதோ அந்த பக்கம் கூட நீங்கள் ட்ரேட் எடுத்துகிட்டு கம்முன்னு கூட உட்காந்துருக்கலாம். செல்லில் தான் மார்க்கெட் வந்து இருக்குது அப்படின்னா செல்லை தைரியமாக வந்து பண்ணிகிட்டே இருக்கலாம். சின்ன 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 ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட வேண்டியதான். அதுக்கு சரியான கேபிட்டல் வந்து தேவை. சரி, இதில் ஒன்று பார்ப்போமா, எவ்வளோ வேகம் எவ்வளோ தூரம், புல் பேக் வந்துட்டு எவ்வளோ வேகம் எவ்வளோ தூரம். ஃபஸ்ட் டைம் எப்படி வந்தது, செகண்ட் டைம் அங்கேயே வந்துச்சு. புல் பேக் வந்துட்டு எவ்வளோ வேகம் எவ்வளோ தூரம். அப்போது இதை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த தூரம் தெரியுதா, வேகம் தெரியுதா, செல்லர்ஸுடைய வேகம் வந்து கம்மியாயிடுச்சுனாலே என்ன ஆகும், பையர்ஸ் தான் உள்ளே வருவாங்க. பையர்ஸ் உள்ளே வந்தால் தானே செல்லர்ஸோட வேகம் கம்மியாகுது. இந்த மாதிரி நீங்கள் அனுபவத்தில் கூட நீங்கள் வந்து ட்ரேட் வந்து பண்ணலாம். சரியா, பெரிய வால்யூம் வந்து ஜென்ரேட் ஆகும்போது இதெல்லாம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணி தாராளமாக வந்து ட்ரேடு வந்து எடுக்கலாம். சின்ன 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 ப்ராஃபிட்ஸ் பண்ணிங்கன்னா கூட போதும். வால்யூம் இருக்குதே அப்படின்ட்டு பயப்படணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா போதும் விஷயம். ஸோ எவ்வளோ வேகம் எவ்வளோ தூரங்கிற அந்த கான்செப்டை எப்போவுமே வந்து நல்லா கெட்டியாக வந்து பிடிச்சிக்கோங்க. பின் நிஃப்டியில் என்ன நடந்திருக்கு, டெய்லியில் இதில் ஒன்றும் பேட்டர்ன் ஒன்றும் பெருசாக இல்லை. நான் வந்து இந்த 2 லெவல்ஸையும் வந்து சும்மா கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த லெவலையும் மேலே கனெக்ட் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் லெவல்ஸ் இல்லை, ரொம்ப ஈக்குவலாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இங்கேயும் வந்து ஃபின் நிஃப்டி பேங்க் நிஃப்டி மாதிரி தான், கொஞ்சம் புல் பேக்கு நல்லா கீழே வந்துருக்குது, கொஞ்சம் புல் பேக்கு இவ்வளோ தான் கீழே வர முடிஞ்சுது. அவனால் இங்கேருந்து ரிவர்சல் ஆனால் இந்த ஹையை கட் பண்ணிட்டான். ஒரு சின்ன புல் பேக்கு அப்புறமா மேலே இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கீழே வந்தான் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல பையிங் இன்ட்ரெஸ்ட் வந்து தெரியுது. 2 குச்சியாக வந்து கேண்டில்ஸ் வந்து முடிச்சிருக்கிறான். ஒரே லெவலுக்கு வந்தோன்னு வந்து மேலே போயிருக்கிறான். 1 ஹவரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல வால்யூம் ஜென்ரேட் ஆகிருக்குது ப்ரைஸில். ஆனாலும் என்ன பண்ணிடுறான், இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹை வரைக்கும் போக முடியல. இங்கே ஒரு ஹை இருக்குது, அடுத்த ஒரு ஹை இருக்குது, அடுத்த ஒரு ஹை இருக்குது, அடுத்த ஒரு ஹை, அடுத்த ஒரு ஹை, அடுத்த ஒரு ஹைன்னு போயிருக்கணும். போகலை, இந்த லோவை கட் பண்ணி கீழே வந்துட்டான். அதனால் ஒரு வேளை ஃபால் ஆச்சு அப்படின்னா எவ்வளோ வேகம் எவ்வளோ தூரங்கிறத கணிச்சிக்கிட்டே இருங்க. இந்த லெவலில் ட்ரேட் எடுக்கலாமான்னு தாராளமாக எடுக்கலாம், ட்ரை பண்ணி பார்த்தலாம். இங்கே இந்த கூட ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இந்த இடத்துல இப்படி வந்து அரைச்சிக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி இப்படி மேலே போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து தொடர்ந்து வந்து நடந்துக்கிட்டே இருக்குது மார்க்கெட்டில், தொடர்ச்சியாக நடக்குது. இதை நம்ம கவனிக்கிறதே இல்லை. கவனிக்காமல் ட்ரேட் எடுக்கும்போது தான் பிரச்சனைகள் வந்து வருது. அதனால் ரொம்ப நிதானமாக இருந்து கவனித்து நீங்கள் ட்ரேட் எடுங்க, கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகும். சென்செக்ஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னா, நிஃப்டி என்ன பண்ணுறோன்னா சென்செக்ஸ் அதே தான் பண்ணுவான். ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். இதில் கூட உங்களுக்கு வெட்ஜ் பேட்டர்னில் தான் இருக்குது ப்ரைஸு.
என்ன பண்ணிக்கிட்டே இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொரு தடவை கீழே வந்து கூட மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ரெஷர் வந்து இங்கே தான் பில்டப் வந்து ஆகும். இங்கே வந்து இன்னும் கூட மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இன்னும் நிறையா இருக்குது. இங்கேருந்து விழுந்து இப்படி மூவ் ஆகினாங்க பார்த்தா இங்கேருந்து விழுந்து இப்படி மூவ் ஆகி கீழே வந்து அப்புறமா கூட பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட் கொஞ்சம் ஹோல்ட் ஆகிட்டு இன்னும் கூட கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பிரேக் ஆகுமா அப்படிங்கிறது சென்செக்ஸ் பார்த்தா அப்படி தான் தெரியுது. அதனால் யாரும் வந்து அவசரப்படணும்னு அவசியம் இல்லை. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா பை செல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்ன நடந்துகிட்டு இருக்குது, எவ்வளோ தூரம் எவ்வளோ வேகமாக வந்து போகுது, யார் கண்ட்ரோலில் மார்க்கெட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நிதானமாக வந்து ட்ரேட்ஸ் வந்து பண்ண ஆரம்பிங்க. ஒன்ஸு மேலே ஏற ஆரம்பித்தா கூட நீங்கள் தைரியமாக வந்து ட்ரேட்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிக்கலாம். ஒன்ஸு மேலே ஏற ஆரம்பித்ததுக்கப்புறம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து போனதுக்கப்புறம் கூட நீங்கள் ட்ரேட்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணினீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்ன ப்ராஃபிட்ஸில் வந்து முதல்ல பயந்துட்டு வெளியில் வந்துருங்கன்னு சொல்கிறேன் நான். பயந்துடுங்க, பயப்படுங்க. பயந்துட்டு நான் புக் பண்ணிட்டேன் சார், இங்கேயே புக் பண்ணிட்டேன், அதை பார்த்தா இவ்வளோ தூரம் போயிடுச்சு. பயந்து நீங்கள் புக் பண்ணாலும் இங்கேருந்து இங்கே ப்ராஃபிட் தானே பண்ணீங்க. 2-3 தடவை பயமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த லெவல்ஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து விட்டு பார்ப்பீங்க. பயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவு வந்து வரும். ஒருவேளை நீங்கள் புக் பண்ணினா கூட ஒரு சின்ன புல் பேக் வந்து மேலே போவான்ப்பா. எனக்கு நல்லா தெரியும். படிக்கட்டில் எப்போவுமே என்ன நடக்கும் அப்படின்னா இப்படி புல் பேக் வந்து தான் போவான். நான் புல் பேக் இந்த இடத்துல பை பண்ணால் கூட பயப்பட மாட்டேன் நான். ஏன், இந்த லெவலில் எப்போ கட் பண்ணுறோன்னா அப்போ தான் வந்து கீழே போயிடுவான். அதனால் நான் வெயிட் பண்ணுறேன். அதை ப்ராப்பர் கேபிட்டல் இருக்கும்போது சொல்கிறேன். என்ன பண்ணியிருக்கான், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே அடுத்த நாள் மேலே போயிட்டான். சின்ன புல் பேக் வந்தான், அடுத்த நாள் மேலே போயிட்டான். சின்ன புல் பேக் வந்திருக்கிறான், அடுத்த நாள் மேலே போக முடியாமல் கீழே ஒரு வேளை வந்தான்னா கீழே போயிடுவான். ஸோ ரொம்ப தெளிவாக இருங்க. ரொம்ப நிதானமாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து உங்களை தேடி வரும். நீங்கள் தேடி போகவே தேவையில்லை. எவ்வளோ பெரிய ஃபால் பார்த்தீங்களா, இந்த லெவலை வந்து கட் பண்ணவே இல்லையா கடைசி வரைக்கும். மேலே வரைக்கும் வந்துருக்குது ப்ரைஸு. ஆனால் இந்த லெவல்லேருந்து மறுபடியும் வந்து மேலே வரும்போது மேலே வந்து இந்த லெவலை கட் பண்ணிடுச்சு. கட் பண்ணினாலும் சரியான முறையில் வந்து மேலே போகலை. ப்ரீவியஸ் லோவில் வந்து அங்கேயே வந்து நின்றுட்டான். ஒரு தடவை சப்போர்ட் எடுத்துருக்கான், மேலே போக முடியாமல் திரும்ப அதே இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட்டை வந்து முடிச்சு வச்சுருக்காங்க. அதுக்கு ப்ரீவியஸ் டேலாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே போனீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து நீங்கள் லட்டு மாதிரி ட்ரேட். அப்பாட்டுக்கு வந்து உங்களுக்கு லோவை கட் பண்ணாமல் தான் இவ்வளோ தூரம் வந்து மேலே போயிருக்கான். இங்கே இருந்த விஷயம் இங்கேருந்து வந்து மேலே போனதும் அவன் பாட்டுக்கு வந்து மேலே போயிட்டே இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் பொறுமையாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்குங்க. ஸோ கொஞ்சம் உடல்நிலை ஒத்துழைக்காதனால நான் இதோடு வந்து இந்த பதிவை வந்து முடிச்சுக்கிறேன். இன்னும் நிறைய சொல்லித்தரணும்னு ஆசை தான். நாளைக்கு நம்ம வந்து பார்க்கலாங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.